கன்னியாகுமரி மாவட்டம் மயிலோடு பகுதியில் அரசு போக்குவரத்து ஊழியரை அடித்து கொலை செய்த வழக்கில் முன்னாள் திமுக நிர்வாகியும் வழக்கறிஞருமான ரமேஷ் பாபுவை 2 நாள் காவலில் எடுத்து போலீசார் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ஆனந்த், வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அமருத். கன்னியாகுமரி மாவட்டம் மயிலோடு பகுதியை சேர்ந்த சேவியர்குமார் அரசு போக்குவரத்து கழக ஊழியரான இவர் கடந்த மாதம் 20ஆம் தேதி அன்று மயிலோடு புனித மிக்கேல் முதன்மை தூதர் ஆலய பாதிரியார் இல்லத்தில் பேச்சுவார்த்தைக்காக அழைத்து அடித்து கொலை செய்யப்பட்டார். இது சம்பந்தமாக விசாரணை நடத்திய இரணியல் போலீசார் பாதிரியார் ராபின்சன், முன்னாள் திமுக நிர்வாகி ரமேஷ் பாபு உட்பட 13 பேர் மீது 9 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து 20 கைது செய்தனர். முக்கிய குற்றவாளியான பாதிரியார் ராபின்சன் கடந்த மாதம் 24ஆம் தேதி திருச்செந்தூர் JM2 நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இந்த நிலையில் மேலும் ஒரு முக்கிய குற்றவாளியான முன்னாள் திமுக தக்கலை ஒன்றிய செயலாளரும் அரசு வழக்கறிஞருமான ரமேஷ் பாபு நாகப்பட்டினம் நீதிமன்றத்தில் கடந்த மாதம் 21ஆம் தேதி சரணடைந்தார். இந்த நிலையில் கொலை வழக்கில் நாகை நீதிமன்றத்தில் சரணடைந்த முன்னாள் திமுக நிர்வாகியும் வழக்கறிஞருமான ரமேஷ் பாபு இரணியல் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்திய நிலையில் அவரை இரணியல் போலீசார் 2 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதி அமர்தீன் அனுமதி வழங்கி உத்தரவிட்டார். இதனையடுத்து இரணியல் போலீசார் அவரை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அழைத்து சென்றனர். அமருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.